சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் யாரையுமே அவர் வெறுக்கிற தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இதை பார்க்கிறதான பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது உள்ளான மனிதன் முழுமையாக மாற்றப்படுகிறதான காரியம். உள்ளான மனிதன் தன் பாவங்களை விட்டு தேவனிடமாக திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. தேவனுக்கு உங்களிடத்தில் எந்த காரியங்கள் விருப்பம் இல்லாமல் இருக்குமானால் உள்ளான மனிதன் ரட்சிக்கப்பட கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளை நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போமானால், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். பிரியமானவர்களே, தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஏனென்றால் தேவன் அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு உலகத்தின் பிரகாரம் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை குறித்து யாராவது அவர்களை குறித்து தவறாக சொல்லும்போது தன் தகப்பனார் என்ன பண்ணுவார்? என் பிள்ளை அந்த மாதிரி செய்ய மாட்டான் என்று தன் பிள்ளைக்காக தன் தகப்பனார் சர்டிஃபிகேட், என் பிள்ளை உண்மையானவன் என்று சொல்லி அவர் சந்தோஷப்படக்கூடியவராயிருப்பார். பிரியமானவர்களே, அதுபோல தேவன் உங்களை தெரிந்து கொண்ட உங்களை தம் பிள்ளையாக இருக்கிற உங்கள் மீது யாரு குற்றம் சாட்டுவான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உங்களை அவர் நீதிமானாக்கி இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பிரியமானவர்களே, உலகத்தில் உங்கள் நண்பர்கள், உங்களை சார்ந்த அநேகர், மற்றவர்கள், உங்கள் தேவையில்லாத மனுஷர்கள், உலகத்தில் இருக்கிறதான வேலை செய்கிற ஸ்தலங்களில் மனுஷர்கள் உங்கள் மீது குற்றம் சாட்டுகிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் இதை செய்கிறீர்கள், தவறு செய்கிறீர்கள் என்று உங்களை குற்றப்படுத்தலாம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், உங்களை குற்றப்படுத்துகிறவன் யார்? நீங்கள். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான்கள். தேவனுடைய பார்வையில் நீங்கள் நீதிமான்களாக பெறுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமானால், 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா மனுஷரும் எல்லா ஜீவனையும் தேவன் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். ஒருவரும் கெட்டுப்போவது அவருக்கு சித்தமல்ல. எல்லா மனுஷரும், உள்ளான மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சத்தியத்தை அறிய வேண்டும். உண்மையாக சத்தியமாக இருக்கிற இயேசுவை அறிய வேண்டும். அவருடைய வார்த்தை, அந்த சத்தியமாகிய இயேசுவை அறிந்து கொண்டு அறிகிற அறிவை அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அவர் சத்தியமாக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் யாரையுமே அவர் வெறுக்கிற தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இதை பார்க்கிறதான பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது உள்ளான மனிதன் முழுமையாக மாற்றப்படுகிறதான காரியம். உள்ளான மனிதன் தன் பாவங்களை விட்டு தேவனிடமாக திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. தேவனுக்கு உங்களிடத்தில் எந்த காரியங்கள் விருப்பம் இல்லாமல் இருக்குமானால் உள்ளான மனிதன் ரட்சிக்கப்பட கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.